சார் என்னோட பேர் வந்து நிர்மலா. நாங்கள் எல்லோரும் பாலேகுழி ஊர் பொதுமக்கள் சார். தோப்பூர் கிராமம் பாலேகுழி ஊர்லேருந்து நாங்கள் வரோம். இப்போ வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா 2022 வந்து எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் விக்னேஷன் ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு ஒன்று போட்டாருங்க சார் உயர்நீதிமன்றத்தில். அதாவது ஊர் பொதுமக்கள் 22 பேர் வந்து நீரோடை புறம்போக்கில் வந்து வீடு கட்டியிருக்காங்க, அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேஸ் போட்டாருங்க சார். அந்த கேஸின் அடிப்படையில் வந்து 22 வீடுங்களை வந்து இடிச்சுட்டு மொத்தமாக தரமட்டமாக ஆக்கிட்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அந்த இழப்புலேருந்து மீள முடியாமல் மக்கள் வந்து அடுத்தடுத்து அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ அதே பர்சன் வந்து விக்னேஷ்ன்றவர் வந்து இந்த வாரி புறம்போக்குலேருந்து எனக்கு வந்து ரோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தனிப்பட்ட சொந்த செலவில் ஜேசிபி எல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த வாரியோட கரையை ஒடிச்சு அவங்க வீட்டுக்கு வந்து வழிபாதை அமைக்க முயற்சிக்கிறார் சார். அதை வந்து நாங்கள் ஊர் பொதுமக்கள் வந்து இப்போ ஏன்பா பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதிகாரம் உனக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு எல்லார் மேலேயுமே எஃப்ஐஆர் போடுறாரு சார், பொய் வழக்கு போடுறாங்க சார். அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட தம்பி வந்து கவியரசுன்னு சொல்லிட்டு ஆர்மியில் இருக்காருங்க சார். அவர் வந்து ஆர்மியில் இருக்கிற பர்சன்கிட்ட எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஊரில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் அவங்க குடும்பத்தை வந்து கொலை பண்ண பார்க்குறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு இதை எஸ்கலேட் பண்ணி அங்கேருந்து இங்கே டிஎஸ்பி கிட்ட ப்ரெஷர் கொடுத்து ஊர் பொதுமக்கள் எல்லார் மேலேயுமே எஃப்ஐஆர் போடுறாங்க சார். எஃப்ஐஆர் போடும்போது எந்த ஒரு வழக்கு விசாரணையுமே இல்லை, யாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு டைரெக்டாக கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு மூவ் பண்ணிடுறாங்க சார். இதனால் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு எல்லாத்துக்கும் அலைஞ்சிட்டு இருக்கோம். மக்கள் வந்து வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் போச்சுங்க சார். எல்லாருமே விவசாய மக்கள். தினசரி ஒரு நாள் வேலைக்கு போனால் தான் நமக்கு வந்து சம்பளம் வரும், காசு வரும், அதை வச்சு வாழ்க்கையை பார்க்க முடியும். ஆனால் அதுக்கே வந்து எங்களுக்கு வழி விட மாட்டேங்கிறாங்க சார். இது விஷயமா வந்து நாங்கள் கலெக்டரேட்டுக்கு வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். இதுக்கு முன்னாடி 2 டைம் ரிட்டன் பெட்டிஷன் போட்டோம், ஆனால் அதுக்கு எந்த இதுவுமே கிடைக்கல. அதனால இப்போ எல்லாரும் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த பொய்யா அராஜகம் பண்ணிட்டு இருக்கிற அந்த 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ப்ளஸ் வாரி எப்படி இருந்தாலும் எங்கள் வீடுகள் ஆல்ரெடி போயாச்சு, அதனால அந்த வாரியாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம்.